அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/1/2026 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் தை 15ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு. குறள் 738. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கிவ்வைந்து. தெளிவுரை: நோயின்மை, செல்வம், விளைச்சல், இன்பம், காவல் என்னும் ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்பர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று செய்து வரும் தொழில் குறித்த ஆலோசனை, ஆன்லைன் விற்பனை, புதிய முயற்சிகளுக்கு சரியான திட்டமிடல் இப்படியாக தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள். காதலிக்கும் பெண்ணிடம் தன் காதலை சொல்ல உங்கள் நண்பர் உங்களிடம் ஆலோசனை மற்றும் தைரியம் கேட்பார். இன்று நீங்களும் அவருக்கு தைரியம் சொல்ல இன்று அவரின் காதல் கைகூடும். சிலர் தங்கள் சங்கத்துக்கு டொனேஷன் கேட்டு தேன் தடவிய வார்த்தைகளால் பேசி காரியம் சாதிக்க பார்ப்பார்கள். அதில் மயங்கக்கூடாது. சேமித்த பணம் போனால் வராது, பார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களுடன் மாலுக்கு செல்வதில் பிரச்சனை இல்லை. மாலில் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் நம்மை கவரத்தான் செய்யும். நண்பர்கள் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்க நமக்கு அது தேவையில்லை என்றால் வாங்கி காசை வீணடிக்கக்கூடாது. உபயோகமான பொருட்கள் என்றால் வாங்கலாம், அதிலும் தவறில்லைதான். ஆடம்பரமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய கோச்சார நிலவரம் இன்று. அடுத்த வருடம் பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரியில் சேர வேண்டும். உடனடி வேலை கிடைக்கக்கூடிய கோர்ஸில் சேர வேண்டும். புது கோர்ஸ் வந்திருக்கிறது என்று அதை செலக்ட் பண்ணவும் கூடாது. அப்பாவின் ஆலோசனை ஏற்க வேண்டும். நண்பர்கள் சேருகிறார்கள் என்பதால் அதனை எடுக்கக்கூடாது. இப்படியாக மாணவர்களே தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்வார்கள். கூட இருந்து புத்திமதி சொல்வார்கள் பெற்றோர்கள். பன்மொழி புழமை வேண்டும். பல மொழி கற்றிருந்தால் கல்லூரி படிப்பு முடிந்ததும் கிடைத்த வேலை வெளி மாநிலத்தில் இப்படியாக சேர முடியும். ஆசிரியர் கூட உங்களுக்கு அறிவுறுத்துவார். என்று படிக்கும் குழந்தைகள் வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சனை, சிறுநீர் தொற்று, மாதவிடாய் கோளாறுகள், கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல், உணவு குழாய் தொடர்பான நோய்கள், நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மனோகரன், அரவிந்த், சன்மதி, பானுச்சந்திரன், உஷாராணி, சிவகாமி, சிவசக்தி, பழனிசாமி, முத்துராஜ், பரணிதரன், உதயச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, அழகப்பா, அறிவழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் புடலங்காய், சுரைக்காய், வெண்டைக்காய், பூசணி, அவரை, கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.